நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது வெயிட் குறைக்கணுமா சைஸு குறைக்கணுமா அப்படின்னு நமக்கு டவுட் வரும். இதை தவிர பிஎம்ஐ கூட இருக்குது. நம்மள மாதிரி நார்மலாக இருக்கும்போது நமக்கு வெயிட் போட்டுருச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்னா, ட்ரெஸ் டைட்டாக இருக்கும், எஸ் சைஸ்லேருந்து எம்முக்கு போய் அப்படி மாறும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். நார்மலாக நம்மளோட பாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட உடம்புல ஷோல்டர் தான் இருக்கிறதுலையே அதிகமாக இருக்கணும். நம்மளோட கைக்குள்ளே நம்மளோட லோயர் பாடி வந்துடணும். எப்போ இந்த கை இந்த இடத்துலலாம் டச் ஆகுதோ அப்போ நம்ம வெயிட் குறைக்கணும்னு அர்த்தம். இப்போ எனக்குலாம் டச் ஆகுது. அப்படியே விட்டோம்னா அப்படி ஸ்டாண்ட் மாதிரி ஆகிடும். அதனால் இப்போவே நம்ம நம்மளோட டயட் பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். சில சமயத்தில் நம்மளுடைய பாடியில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம திடீர்னு வெயிட் குறைக்கணும்னு டபால்னு ஒரு வாக்கிங் ஷூவை மாட்டிக்கிட்டு பார்க்கில் போய் குதித்து வாக்கிங் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணும்போது நமக்கு வெயிட் குறையவே குறையாது. டயட் தான் முக்கியம். நம்மளோட சாப்பாட்டில் காலப்போக்கில் எதையாவது நம்ம சேர்க்காமல் விட்டுருப்போம். அது தொடர்ந்து அப்படியே நம்ம மாறாமல் சாப்பிடும் பொழுது ஏதாச்சும் நியூட்ரிஷன்ஸ் பத்தாமல் இருக்கும். அப்போ ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும், தைராய்டு ஒர்க் ஆகாமல் இருக்கிறது, அது மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு டயட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பிடிக்காததெல்லாம் நம்ம லைஃப்பில் சேர்ந்துருக்கும். சம்டைம் ஸ்வீட் கார்ன்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய சாப்பிட்ருவேன். அப்போ தைராய்டு எனக்கு ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் நம்ம விட்டுணும். அந்த மாதிரி டயட்டை முதல்ல செக் பண்ணி அதை மாற்றிட்டோம்னாலே வெயிட் சரியாக போயிடும். அப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறதுன்னு நம்மளை போட்டு வருத்திக்க வேண்டியதில்லை. வெயிட் கம்மியாயிடுச்சு, நம்ம ஆக்டிவாக இருக்கோம்னா நம்ம தானாகவே நம்ம உடம்பு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும். அப்போ நம்ம வாக்கிங் போவோம். ஏன்னா நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். அப்போ நம்மளோட பாடியே கேட்கும், எங்கேயாவது நடக்கலாம், நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை அதுவே சொல்லும் டான்ஸ் பண்ணலான்னு அதுவே சொல்லும். அப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே நம்மளோட வார்னிங் சைன் இந்த கை எப்போ ஹிப்பில் வெஸ்ட்லாம் இடிக்குதோ அப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு அர்த்தம். எப்பயுமே லோயர் பாடி ஷோல்டருக்குள்ளே தான் இருக்கணும். இதான் ரூட்.